ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுலா. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக் சர்க்கஸ் வித் கிட்ஸ். குழந்தைங்களோட சர்க்கஸ் போறாங்க ஒரு ஃபேமிலி. கதைக்குள்ள போல வாங்க. ஒரு அழகான கூடாரம் மாதிரி இருக்கான். அங்க பார்த்தா ஒரே பயங்கர கிரௌடா. ஏன்னா அன்னைக்கு சண்டே வேறயா, சம்மர் வெக்கேஷன் வேற. அதனால சர்க்கஸ் போட்டாச்சு டென்ட். எல்லா குழந்தைங்களும் போகணும் ரொம்ப அடம் பிடிக்குதுங்க. அதுவும் இல்லாம இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு சர்க்கஸ்ங்கிறது? அவங்க நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, பத்தாவதுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டாங்க, நிறைய நோட்டி கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா நோட்டிபிகேஷன் மாதிரி எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கு. அதனால இவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம இவங்க அப்பா அம்மாவை படுத்தி நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து ஜாலியா அவங்களோட ரெட் கலர் ட்ரெடிஷ்னலான கார்ல ஜாலியா ஏறிக்கிட்டு பாம் பாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சர்க்கஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்களாம். அங்க போய் பார்த்தா அந்த கூடாரமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாவும் அவ்வளோ அழகாவும் இருந்துச்சாம். ஏன்னா ஒரு கூடாரம்னா பரவாயில்ல, நிறைய கூடாரம் இருந்துச்சாம். சரி ஓகேன்னு அவங்களும் ஒரு கூடாரத்துக்குள்ள போயிட்டாங்களாம். அங்க வெல்கம் டு சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோமாளிங்க, அதுக்கப்புறமா பப்பூன்ஸ், அப்புறம் ஏஞ்சல்ஸ், இவங்க எல்லாருமே இருந்தாங்களாம். அப்புறம் ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களும் இருந்தாங்களாம். எல்லா குழந்தைங்களையும் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணாங்களாம். சரின்னு இவங்களுக்கு டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த டிக்கெட்டை பார்த்து எங்க போய் உட்காரணும் அப்படின்னு பார்த்து அவங்க ரோல போய் உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்த உடனே அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாதிரி காமெடியான டான்ஸ் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது 2-3 ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணிட்டு மேஜிக் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பேக்ரவுண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோட மேஜிக் ஷோ தான் அடுத்தது. அப்புறம் ஒருத்தர் விதவிதமா மேஜிக் பண்ணாரு. அப்புறம் அவர் கிரௌட்ல இருந்து ஒரு குழந்தைங்கிட்ட இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அங்க ஒரு குழந்தை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணாரு, உடனே நிறைய ஐஸ்கிரீம், ஸ்டேஜ் ஃபுல்லா ஐஸ்கிரீம் வர மாதிரி அவரு ரெடி பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த குழந்தைங்களுக்கு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா அடுத்தடுத்து அனிமல்ஸோட டர்ன் வந்துருச்சு. அப்புறம் குரங்கண்ணா வந்தான், ஜாலியா குதிச்சா, விளையாடுனா, பெல்ட்டி அடிச்சா, என்னென்னவோ பண்ணா. அப்புறம் குரங்கண்ணாவோட முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் சிங்கம் அண்ணா வந்தான். சிங்கம் அண்ணா சொல்லி கொடுத்த மாதிரி அழகா லேடர்ஸ்ல ஏறி இறங்கி சூப்பரா விளையாடலாம். குரங்கன் அப்படியே அந்தல்ல தொங்குனால இங்க இந்த தொங்குறது, அப்புறம் வாழைப்பழத்தை எடுக்கிறது, இப்படியுமா தாவிக்கிட்டு இருந்தான். சிங்கம்னா கவலையே படாம தைரியமா ஜாலியா அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ கஷ்டப்பட்டுதான் கத்துக்கிட்டத பெர்ஃபெக்டா தைரியமா போல்டா அசைவு எதுவுமே சலனமே இல்லாம சூப்பரா அவங்க செஞ்சாங்க. சிங்கம் அண்ணா முடிஞ்ச பிறகு ஜோக்கருங்க இருப்பாங்கல்ல, ஜோக்கருங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா சைக்கிள் ஓட்டி பொம் 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 அப்புறம் நிறைய குளோப்ஸ் எல்லாம் வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து பால் அங்க தூக்கி போடுறது, அங்க இருந்து இங்க தூக்கி போடுறதுமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது டெடி அண்ணா அவங்க கேங்கோட ஜாலியா பால்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. கலர் பால்ஸ் விளையாட்டாங்க. அதுக்கப்புறம் யாரு வந்தா, டைகர் என்ன தெரியுமா பண்ணா, ஃபயர் ரிங் ஃபுல்லா ஃபயர், அப்படியே நெருப்பு கொதிச்சுட்டு இருக்கும். அந்த நெருப்புக்குள்ள இந்த குண்டு டைகர் என்ன இருக்கான்ல, அவன் அப்படியே அலாக்கா ஜம்ப் பண்ணா. அந்த ஃபயர் அவன் உடம்புல எங்கேயுமே படாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அப்புறம் யானை என்ன பண்ணா, பலூன்ஸ் எல்லாம் வச்சு குழந்தைங்களை எல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா சி அனிமல்ஸான ஆக்டோபஸ் அவங்க எல்லா ஃபேரிஸையும் தூக்கி அவங்களுக்கு நிறைய டென்டக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல தூக்கி விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் அழகா பலூன் மாதிரி பறந்து வந்துச்சா. ஒரிஜினல் ஜெல்லி ஃபிஷ் இல்ல, அந்த மாதிரி இந்த சர்க்கஸ்காரங்க ரெடி பண்ணிருந்தாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, சர்க்கஸ் முடிஞ்சிச்சு. அதனால இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இங்க யானை என்ன, குரங்கண்ணா, எலி என்ன, டெடி என்னான்னு எல்லாம் பாட்டு பாடி சர்க்கஸை என் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மட்டும் கதை முடிஞ்சிச்சு.
முடிஞ்சிருச்சா? இல்ல, இவங்க சர்க்கஸ பார்த்த நிகழ்வுல இவங்களும் ஜாலியா லைட்ல ஜாலியா கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அடுத்தது என்னது பண்ணாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மேஜிக் ஷோ இருந்துச்சு இல்லையா, அந்த மேஜிக் ஷோல அப்படியே இவங்க மேல பறக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாலாம் பண்ணாங்க. கலர்ஃபுல்லான லைட்ல பறக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அங்க ஒரு ரெயின்போ பிரிட்ஜ் இருக்கு, அதுக்குள்ள நடக்கிற மாதிரி. மேஜிக் ஷோ முடிஞ்சோன்னு இந்த லைட்னிங் ஷோக்குள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் லைட்டு, அதுக்கப்புறம் இமேஜினரி லைட்டுன்னு சொல்லிட்டு இந்த லைட்டிங் ஷோவும் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபயர் ஒர்க்ஸ், யானை அண்ணா டெடி அண்ணா எல்லா அண்ணாவையும் கூப்பிட்டுட்டு நல்ல பெரிய பெரிய பட்டாசா போட்டாங்க. வானமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பரா முடிஞ்சிச்சா? இதோட சர்க்கஸ் முடிஞ்சிச்சு. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து என்னென்னலாம் பார்த்தாங்க, எப்படி எல்லாம் இருந்துச்சு, குழந்தைங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா குழந்தைங்கள நல்லா கேள்வி கேட்டாங்க. குழந்தைங்களும் அதுக்கு சகிச்சவங்க இல்ல, நல்லா பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. அங்க நிறைய பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சா, அதெல்லாம் குழந்தைங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கஸ்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு ஜாலியா கிளம்புனாங்க. வீட்டுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. போற வழியில அவங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வந்தோம், அந்த வந்ததுல இருந்து நம்ம திருப்பி வீட்டுக்கு போறோம், போறப்ப நம்ம என்னென்னலாம் கத்துக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாங்க. அதுக்கு பெரிய அண்ணா சொன்னாங்க, நம்ம கண்டிப்பா ஹார்ட் ஒர்க்கை கத்துக்கணும்ப்பா. ஏன்னா எந்த மிருகங்களாலையும் அதுங்களோட வேலையை தாண்டி அதுங்க வேற வேலையை செய்யறதுக்கு அதுங்க பிராக்டிஸ் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கத்துக்குதுங்க. கத்துக்கிட்டு பெஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணுதுங்க. இந்த 3 ஸ்டெப்பை நம்ம இதுல இருந்து கத்துக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்களாம். வெரி குட் அப்படின்னு அவங்க அப்பாவும் பாராட்டினாங்களாம். நம்மளும் அதை கண்டிப்பா கத்துக்கணும் குட்டீஸ். தமிழ் கிட்ஸ் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பை பாய்.